எஸ்ஐ அலகு முறையில் பயன்படுத்தப்படும் முன்னொட்டுக்கள். முன்னொட்டு டெசி, குறியீடு ஸ்மால் டி. அதாவது டெசினா எதுக்கு அடுத்து வரும்னா, ஒரு நிமிஷம், மீட்டருக்கு அடுத்து தான் டெசி வரும். முதல்ல மீட்டர் வரும். நமக்கு தெரியும் ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர்னு. ஒரு மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர் நான் கொடுத்துருக்காங்களா. ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 10 டெசிமீட்டர். துணை பன்மடங்கு 1/10ன்னு எழுதிக்கலாம். சென்டினா ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். துணை பன்மடங்கு 1/100ன்னு எழுதிக்கலாம். டெசி சென்டிக்கு அப்புறம் மில்லி, ஒரு மீட்டர் ஈக்குவல் டு 1000 மில்லிமீட்டர். துணை பன்மடங்கு 1/1000ன்னு எழுதிக்கலாம். நானோ, ஒரு மீட்டர் ஈக்குவல் டு, நானோன்னா என்னென்னா 1க்கு அப்புறம் 9 பூஜ்ஜியங்கள் வரும். அதுதான் வந்து நேனோமீட்டர். 10⁻⁻9 மீட்டர். துணை பன்மடங்கு 1/10⁻9. நானோ, குறியீடு ஸ்மால் என். கிலோனா என்னென்னா கே, பன்மடங்கு 1000. ஒரு கிலோமீட்டர்னா 1000 மீட்டர். ஸோ கிலோமீட்டர், ஒரு கிலோகிராம்னா 1000 கிராம், அந்த மாதிரி வரும் கிலோ. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு மீட்டர், அப்புறம் டெசி, அப்புறம் சென்டி, அப்புறம் மில்லி. நமக்கு தெரியும் கிராவிட்டியை கண்டுபிடிச்சது நியூட்டன் அப்படின்னு. நியூட்டன் வந்து தன்னோட தோட்டத்தில் படுத்து கிடந்து ரெஸ்ட் எடுக்கும்போது அவரோட ஆப்பிள் மரத்துலேருந்து தொங்கின ஆப்பிள்ஸில் ஒரு ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. அந்த இதை வச்சு தான் புவியை நோக்கி ஒரு ஈர்ப்பு விசை வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாரு. அந்த புவி ஈர்ப்பு விசையோட மதிப்பு G = 9.81 மீட்டர்/செகண்ட் ஸ்கொயர். இது புவி ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை வந்து நிலவுலையும் இருக்குது. அதாவது எப்படின்னா, பூமியில் வந்து ஒரு மனுஷனோட பூமியில் வந்து ஒரு 60 யூனிட் ஈர்ப்பு விசை இருக்குன்னா, நிலவில் அதோட ஈர்ப்பு விசை வந்து 10 இருக்கும். அதைத்தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. பூமியை விட நிலவில் ஈர்ப்பு விசை குறைவு, எனவே அங்கு எடை குறைவாக இருக்கும். பூமியில் ஒரு மனுஷனோட எடை 60 கிலோ இருந்துச்சுன்னா நிலவில் வந்து 10 கிலோவாக இருக்கும். ஆனால் இரண்டிலும் நிறை சமமாகவே இருக்கும். மாஸ் வந்து ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் எடை வந்து டிஃப்ரென்ஸ் வரும். எடை ஈக்குவல் டு நிறையின்ற அடர்த்தி, அதுதான் ஃபார்முலா. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசையைப் போல 1/6 இருப்பதால் நிலவில் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாகவே இருக்கும். ஸோ நம்ம இது பார்த்துட்டோம். இதே மாதிரி இன்னொன்று ஃபார்முலாவும் இருக்குது. W = mg. எடை ஈக்குவல் டு நிறை இன்று புவியீர்ப்பு விசை. ஸோ இதுதான் W = mg தான் நம்ம படிச்சிருக்கோம். அவ்வளோதான். முற்காலத்தில் மக்கள் பகல் நேரத்தை கணக்கிட மணல் கடிகாரம் மற்றும் சூரிய கடிகாரத்தை பயன்படுத்தினர். தரையில் நடப்பட்ட ஒரு குச்சியின் நிழலினை கொண்டும் நேரத்தை கணக்கிட முடியும். மணல் நிரப்பப்பட்ட சிறிய துளையுடைய பாத்திரத்தை கொண்டும் காலத்தை கணக்கிடலாம். அந்த பாத்திரத்தில் உள்ள மணலானது கீழே விழ ஆரம்பிக்கும். இதனை பயன்படுத்தி காலத்தை கணக்கிடலாம். அதாவது மணல் கடிகாரம்னா என்னென்னா, மேலே ஒரு குடுவை இருக்கும், கீழே ஒரு குடுவை இருக்கும். ரெண்டுக்கும் இடையில ஒரு ஜாயிண்ட், ஒரு சின்ன மண் விழுற ஒரு பைப் மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும். ஸோ இந்த மேலே உள்ள இதிலேருந்து மணலை கீழே மணலை நம்ம நிரப்பும் போது அந்த மணல் வந்து ஒரு சீரான கால இடைவெளியில் கீழே விழும். அந்த கால இடைவெளியை வச்சு நம்ம நேரத்தை கணக்கிடலாம். இதுதான் மணல் கடிகாரத்தோட அமைப்பு. ஒரு குச்சியை எப்படி ஒரு நிலத்தில் நாட்டினோம்னா சூரிய ஒளி படுறதை பொறுத்து அந்த குச்சி அதோட நிழலை வந்து மாறி மாறி காட்டும். அந்த நிழலை வச்சு இவ்வளோ மணி அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். நீர்க்கடிகாரமும் அந்த காலத்தில் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஓடோமீட்டர் என்பது தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவியாகும். அதாவது ஓடோமீட்டர்னா என்னென்னா, டூ வீலர்ஸில் ஹேண்டில் பார்க்கு இடையில் ஹார்ன்பர்க்கு இடையில் இருக்க ரவுண்டாக இருக்கும். அதில் மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து காட்டும் எவ்வளோ ஸ்பீடு, எவ்வளோ டிஸ்டன்ஸ், அந்த மாதிரி காட்டும். ஸோ அந்த செட்டப் பேர் தான் ஓடோமீட்டர்.
மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் 1790 பிரெஞ்சு நாட்டினரால் உருவாக்கப்பட்டது. மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள் ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் வந்து 1790 பிரான்ஸ்காரங்க வந்து உருவாக்கியிருக்காங்க. தற்காலத்தில் நீளத்தை அளவிட பயன்படுத்தப்படும் அளவுகோல் 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வெல் என்ற அறிவியல் அறிஞரால் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ 16th செஞ்சுரியில் லென்த்தை மெஷர் பண்ணுற மெஷர்மெண்ட் வந்து அந்த அளவுகோல் வந்து வில்லியம் பெட்வெல் அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட் வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. பிரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸில் உள்ள எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வைக்கப்பட்டுள்ளது. இந்த மீட்டர் கம்பியின் நகல் ஒன்று டெல்லியில் உள்ள தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது பிரான்ஸோட கேபிட்டல் பாரிஸில் பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று வச்சுருக்காங்க. அதோட நகல் ஜெராக்ஸ் வந்து டெல்லியில் இருக்கிற நேஷ்னல் ஃபிசிக்ஸ் லைப்ரரியில் வந்து இருக்குது. 1 கிலோகிராம் என்பது பிரான்சில் உள்ள செவ்ரஸ் என்ற இடத்தில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையால் ஆன ஒரு உலோகத்தண்டின் நிறைக்கு சமம். 1 கிலோங்கிறத நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோன்னா, பிரான்ஸில் செவ்ரஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து சர்வதேச எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் வந்து பிளாட்டினம் இரிடியம் சேர்ந்த ஒரு கலவையால் ஆன உலோக தண்டு ஒன்று வச்சுருக்காங்க. அதோட வெயிட்டுக்கு சமமானது தான் 1 கிலோகிராம். ரெஃபரன்ஸ்: பொருட்களின் மீது உயிருள்ள அல்லது உயிரற்ற காரணிகளால் செயல்படுத்தப்படும் தள்ளுதல் அல்லது இழுத்தல் செயல்களே விசை என அழைக்கப்படுகிறது. விசை அப்படின்னா என்னென்னா புஷிங் ஆர் புல்லிங் பை எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ். இதுதான் வந்து விசை அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அலைவானது அதிவேகமாக நடைபெறும்போது நாம் அந்த இயக்கத்தினை அதிர்வுறுதல் என அழைக்கிறோம். அதாவது அதிர்வுறுதல்னால் என்னென்னா, ஒரு பெரிய கம்பியை நம்ம முன்னையும் பின்னையும் இழுத்து விட்டோம்னா அது முன்னையும் பின்னையும் டப்னு இப்படி மாறி மாறி அதிர்வுந்துக்கிட்டே இருக்கும். இந்த கம்பி இந்த டைரெக்ஷன்லையும் மாறி போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். அதைத்தான் வந்து நம்ம அதிர்வுறுதல் அப்படின்னு வந்து சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு சந்தோஷ் சுப்ரமணியம் படத்தில் ஜெயம் ரவி வந்து அந்த பில்டிங் மேலே கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போது ஒரு சீனில் கோபத்தில் வந்து ஒரு கம்பியை பிடிச்சி இழுத்து விடுவார். அது முன்னே பின்னே அதிர்ந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் எக்ஸாம்பிள். அலைவு இயக்கம் அனைத்துமே கால ஒழுங்கு இயக்கமாக அமையும். அதாவது அதிர்வுற அலைவு இயக்கத்துக்கு எல்லாமே டைம் இன்டர்வல் வந்து இருக்கும். ஆனால் கால ஒழுங்கு இயக்கங்கள் அனைத்தும் அலைவு இயக்கமாக காணப்படாது. ஆனால் அலைவு இயக்கத்துக்கு எல்லாத்துக்குமே டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் அந்த டைம் இன்டர்வல் ஈக்குவலாக இருக்கிற எல்லா இயக்கங்களுமே அலைவு இயக்கம் கிடையாது. ஓரலகு காலத்தில் ஒரு பொருள் கடந்த தூரமே அதன் வேகமாகும். அதாவது ஓரலகு காலம்னா காலத்தோட அளவு வந்து செகண்ட், வினாடி, நொடி, செகண்ட். இந்த ஒரு செகண்டுக்கு ஒரு பொருள் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆச்சு, டிஸ்டன்ஸோட அளவுக்கு மீட்டர் பர் செகண்ட். அதுதான் வந்து வேகம், ஸ்பீடு, வெலாசிட்டின்னு. திசைவேகத்தோட யூனிட்டும் மீட்டர் பர் செகண்டு தான். ஒரு பொருளானது டி தொலைவினை டி கால இடைவெளியில் கடந்தால் வேகம் s = கடந்த தொலைவு d பை எடுத்துக்கொண்ட காலம் t. தரைவாழ் விலங்குகளில் சிறுத்தையானது 112 km/மணி வேகத்தில் ஓடக்கூடிய விலங்காகும். அதாவது தரையில் வாழ்கிற கிரவுண்ட் அனிமல்ஸ்லேயே ரொம்ப ஸ்பீடாக ஓடக்கூடிய அனிமல் வந்து சிறுத்தை, ஜாக்குவார். அதோட ஸ்பீடு எவ்வளோன்னா 112 km/h kmph. உசைன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடிகளில் கடந்து உலக சாதனை படைத்தார். உசைன் போல்ட் வந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸை வந்து
9.58 செகண்ட்ஸில் வந்து கடந்து ஓடி வேர்ல்ட் ரெக்கார்ட் வச்சுருக்காரு.